ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. காவிரி பெண் குலத்தை சார், காவிரி தண்ணீர் வராதது பற்றி தான் முதலமைச்சருக்கு ஒரே கவலை அப்படின்னு சொன்னார். உதயநிதியுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்களை யாராவது இப்படி ஒரு இழிவா பேசியிருந்தா யாராவது ஏத்துக்கோங்களா? மோடியையும் ஜெயலலிதாவையும் இதே போல் EVKS இளங்கோவன் இணைத்து வைத்து பேசினார் மட்டும் படாமலும். அப்போது இருந்த அதிமுக அரசு அவர் மீது ஒன்றும் வழக்கு தொடுக்கவில்லை. ஜெயலலிதாவே ஒன்றும் கோவப்படலை. இந்த தமிழ்நாட்டு நலனுக்காக தேவைக்கவும் செயல்படவில்லை, திமுகவும் செயல்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிருக்கும் திமுகவுக்கு இந்த விஜய் தான் உதயநிதியை கைது செய்து உயிரூட்டி இருக்கிறார் என்று. தண்ணீர் திறக்க வேண்டாம் என்று ஸ்டாலின் அவர் சொல்லியிருப்பார் மறைமுகமாக. அது உண்மைதான் சார். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பச்சைமால் கண்ணன் அவர்கள் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், காவேரி தண்ணீர் பிரச்சனால தஞ்சாவூரில் நடந்த திமுக கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, அதுதான் அவருடைய மகன் உதயநிதி, ஒரு சகிக்க முடியாத பெண் குலத்தையே அவமானமாக பேசியிருக்காரு. சரியா? இல்லை, நான் பார்த்த அளவில் அப்படி நேரடியாக பெண் பேரை சுட்டலை. அவருக்கும் தண்ணி வருமானு ஒரு கவலை, காவிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாரு. ஆள் பேரையோ இல்லை பெண் பேரையோ அவர் சொல்லவே இல்லை. அதை இவர்கள் திரித்து இப்படி உருவாக்கிவிட்டாங்கன்னு நான் இல்லை சார். யாராவது எந்த பெண் பேராவது சொல்லி இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா சார்? சொல்லு பார்க்கலாம். மறைமுகமாக தானே பொருள் படி தானே சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்குறார், அந்த நடிகையின் பேர் சொல்கிறார், அப்போ இப்படி ஒரு இது எவ்வளோ ஒரு இது சார். ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. காவிரி பெண் குலத்தை சார், காவிரி தண்ணீர் வராதது பற்றி தான் முதலமைச்சருக்கு ஒரே கவலை அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்ன சார், அதுக்கு முன்ன அந்த வேடு இது சார். எவ்வளவு வல்கரான வேடு. ஏதாவது இப்படி பேசலாமா? இது திமுகவுடைய அந்த பரம்பரைக்கே இதுதானா? இப்படிதானா பேசுவாங்க? இப்போ திமுகன்னு இல்லை, தமிழ்நாட்டு அரசியலிலேயே மிகவும் அருவருக்கத்தக்க பேச்சு வந்து அது பல ஆண்டுகளாகிவிட்டது. இப்போ புதிதாக உருவெடுத்துள்ள தேவகவும் அந்த தேவகவின் தலைவருமே அப்படியானவர் தான் சார். அவர் வாயில ஏதோ வருது என்பது, ஓடு 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 என்பது, யார் ஓடினார் என்று அவர்கள் திருப்பி கேட்கும்போது இவருக்கு சொல்ல. ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒன்னா ஆயிடுமா சார்? அந்த சொல்லுக்கும் முதல்வர் நீங்க சொன்ன அந்த சொல்லுக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்ன இது ஒன்னா சார்? இதுவே சொல்லுங்க சார். அவங்க வீட்டு, அதாவது உதயநிதியுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்களை யாராவது இப்படி ஒரு இழிவா பேசியிருந்தா யாராவது ஏத்துக்கோங்களா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது எந்த பெண்ணை இழிவாக பேசியிருக்கிறாரோ அந்த பெண் வந்து புகார் கொடுக்க வேண்டும். அப்படி ஏதும் நீங்கள் சொல்லப்படுவதாக கூறப்படும் பெண் இன்னும் புகார் கொடுக்கவில்லை. அப்போது இந்த அரசு வேண்டுமென்றே நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர், வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நாள், அதற்கு முன் எதிர்க்கட்சி தலைவரை பிடித்து சிறையில் அடைத்துவிட வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டுள்ளது இந்த அரசு. ரைட். இது சாதாரண டெப்ரமேஷன் கேஸ் தான். இது அரெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதாவது திமுக விரிக்கும் வலையில் திரு விஜய் அவர்கள் இப்போ விழுகிறார். மேகதாத அணையில் எப்படி வலை விரித்தாரோ அதே போல் விழுந்தார். இது வந்து சாதாரண ஒரு இது. ஆனால் இது வந்து ஒரு பெண் குலத்தை அவமானப்படுத்திய சார். அப்படி ஒரு சொல்லு சார். இது அவர் பெண் பெயரையும் பேசவில்லை, அந்த பெண் இந்த சார் யாராவது பெண் பெயர் பேசவில்லை என்று சொல்றது சரியா சார்? இது நீதிமன்றத்தில் நிற்காது.
ஆனால் இப்படித்தானே மோடி அவர்களையும் பேசி மோடி என்றால் திருடன் அப்படிதான் பேசினார். ஆனால் அவருக்கு என்ன நடந்தது? திரு ராகுல் காந்திக்கு என்ன சார் நடந்தது? அவருடைய எம்பி பதவியே போச்சு. உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக திருப்பி வாங்கினார் சார். மோடியையும் ஜெயலலிதாவையும் இதே போல் EVKS இளங்கோவன் இணைத்து வைத்து பேசினார், பட்டும் படாமலும். அப்போது இருந்த அதிமுக அரசு அவர் மீது ஒன்றும் வழக்கு தொடுக்கவில்லையே, ஜெயலலிதாவே ஒன்றும் கோவப்படலையே சார். இதில் நீங்கள் சொல்கிற அந்த நடிகையும் அவருடைய அம்மாவையும் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படி பேசி இருந்தால் யாருக்கு அவமானமாக போயிருக்கிறதோ அவர்கள்தான் வந்து புகார் கொடுத்திருக்க வேண்டும். இங்கு தேவகவினர் களமிறங்க காரணம் என்ன? எது சார்? இப்படி ஒரு முதல்வரை, தன்னுடைய கட்சி தலைவரை இது இப்படி பேசியிருந்தா எப்படி சார் எடுத்துக்குவாங்க? யாரானு சொல்லுங்க சார் பார்க்கலாம். இந்த வேகத்தை ஜூன் 12ஆம் நாளில் காவிரியில் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை நெல்லுக்கு தண்ணீர் திறந்திருக்க வேண்டும். 2 மாதங்கள் ஆகிறது. இந்த காவிரி நீரை பெற நேற்று தான் முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம் என்று பெருமையாக போட்டுள்ளார். 2 மாதங்கள் உறங்கிவிட்டு 2 மாதம் கழித்து காவிரியில் தண்ணீர் கேட்க வழக்கு தொடுக்கும் இவர்கள் முதலமைச்சரை இழிவாக பேசிவிட்டார் என்ற காரணத்துக்காக ஓரிரவிலேயே நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் மக்களுக்காக செயல்படுகிறார்களா? அதான் இந்த நாடு மக்களுக்கானதா இல்லை தலைவனுக்கானதா? அப்போனா எதிர்கட்சி, சட்டமன்ற எதிர்கட்சி திமுக இந்த விதத்தில் சரியான நடந்துருக்குன்னு சொல்றீங்களா? திமுகவும் நியாயம் அவங்க பக்கம் இருக்குன்றீங்களா? இதில் பேசியதில் நியாய அநியாயம் அது நீதிமன்றம் வழக்கில் பார்த்து கொள்ளும். இவர்கள் செயல்பட்டதில் இந்த தமிழ்நாட்டு நலனுக்காக தேவகவும் செயல்படவில்லை, திமுகவும் செயல்படவில்லை, அதிமுகவும் செயல்படவில்லை. 2 மாதம் ஆகிறது. அங்கு பங்கு தண்ணீரை கேட்க என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. தானாக கபினி அணை நிறைந்து தண்ணீர் வந்த பிறகுதான் இவர்கள் உச்ச நீதிமன்றம் நோக்கி ஒருவர் செல்ல, நாங்கள் போக போகிறோம், அதற்கு முன் நீங்கள் ஏன் அவசரப்பட்டு போனீர்கள் என்று அதிமுகவை பார்த்து திமுகவை பார்த்து தவக கேட்கிறது. இது உறங்குவதற்கு ஒரு நாள் முன், இது விழிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன் திமுக விழித்து கொண்டதாகவே இதை பார்க்க வேண்டியுள்ளது. அப்படியா? ஆனா திமுக இதுல மிகப்பெரிய அவப்பெயர் சம்பாதித்து கொடுத்து விட்டார் திரு உதயநிதி அவர்கள். உண்மையிலே இந்த தாவேக்க ஆட்சி வந்து அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமலே போகுது. இப்படியே செய்து கொண்டிருந்தால் எப்படி எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதி அனுபவித்தாரோ, ஜெயலலிதா காரணத்தில் எப்படி கருணாநிதியும் ஸ்டாலினும் திமுக அனுபவித்த அந்த நிலைமைக்காகும். இன்னும் கேட்டா இந்த திமுகவே காணாமல் போயிடும் சார். இது ஏன் ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சிக்கல? இந்த உதயநிதி ஏன் புரிஞ்சிக்கல? ஆட்சியில் இருப்பவர்கள் தான் நாம் ஆட்சியை இழந்து விடக்கூடாது, அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், எதிலையும் தவறு இழைத்து விடக்கூடாது என்று மிக கவனமாக இருக்க வேண்டும். எதிர்கட்சிக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் 5 ஆண்டுகளும் அடித்து ஆடுவார்கள். நீங்க சொல்றீங்கள, அது அவங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. புரியுதுங்களா? இனி ஜீரணிக்க முடியவில்லை. உண்மையிலே அதுவும் இளைய தலைமுறை ஜென்சி அவர்கள் அவங்கள தோக்கடிச்சு இப்படியே நீங்க இது பண்ணி திரு விஜயுடைய ஆட்சியை கலைச்சி திருப்பி எலெக்ஷன் வந்தால் 200 ஜெயிப்பாங்க சார். இது ஏன் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் புரியவில்லை? தன் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் புரியவில்லை? இப்போ திமுக அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு முனையலை. இன்னைக்கு விஜய் தான் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிருக்கும் திமுகவுக்கு இந்த விஜய் தான் உதயநிதியை கைது செய்து உயிரூட்டி இருக்கிறார் என்று. சார் உண்மையை நீங்கள் சொன்ன ரைட்டு. உதயநிதி இந்த கைது ஆனால் அவர் பேசிய வார்த்தையை வச்சு பரப்பி பெண்கள் குலத்தின் மக்கள் இடத்தில் தோல் உரித்து காட்டியிருக்கலாம் சார். திமுக எப்படிப்பட்ட கட்சி எப்படின்ட்டு. 2ஆம் தர கட்சி சார். 2ஆம் தர யார்? உதயநிதி சார். இப்படிதான் திரு எடப்பாடி அவர்கள் செஞ்சார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது. சசிகலாவின் அது சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு சார்.
இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவரா? பொதுவாகவே அரசியல் கட்சி தலைவர்களும் சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் சாதாரண மனிதர் என்பதை விட திமிர் பிடித்த தன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மமதையில் பேசுபவர்கள். அவர்கள் பொதுவாகவே பேசுவது இப்படித்தான். திமுகவே எல்லாரும், திமுக இல்ல, திமுக எல்லாருமே தனியாக பேசும்போது இப்படித்தான் மிகவும் இழிவாக பேசுவது. இழிவான மனிதர்கள் இழிவாகத்தான் பேசுவார்கள். அது முற்காலத்தில் எல்லாம் வெளியே வராது. அதை கேட்டவர் மட்டும்தான் சாட்சி. இப்போது இந்த சோசியல் மீடியா, கண்காணிப்பு கேமரா, தொலைபேசி, ஒட்டுக்கேட்புகள் ஏகப்பட்ட வந்துவிட்டன. அதனால் இவர்களின் உண்மையான அந்த உள்ள கிடக்கையெல்லாம் வெளியே வந்து நாறுகிறது. அதுவும் திமுக இப்படி இன்னும் கேட்டால் 2031 இந்த கட்சியை காணாமல் போயிடும் சார். அண்ணாமலை வந்துட்டாரு, யாரு தனுஷ் வந்துட்டார். அப்பனா இந்த கட்சியை நீ காப்பாற்றி கரை சேர்த்து இல்லை. நீ அடுத்த வாட்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல்வராகலான்ட்டு ஒரு இது இருக்குல்ல உதயநிதிக்கு, இப்படி பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். இது அவருடைய அப்பா ஸ்டாலினுக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் பேசுறாரு இல்லை. இப்போதுள்ள ஆளுங்கட்சியான தேவகவும் எதிர்க்கட்சியான திமுகவும் இந்த காவிரி விவகாரத்தில் 2 மாதங்கள் நல்ல கும்பகர்ண உறக்கத்தில் இருந்துவிட்டு இப்போ கர்நாடக அரசு இருந்தால் அது திறக்க வேண்டாம் என்று ஒரு அலட்சியத்தில் இருக்கிறது. ஆனால் திறக்க வேண்டியவர்கள் எப்படியெல்லாம் திறக்கலாம் என்பதில் விழிப்பாக இல்லாமல் உறங்கிவிட்டு இப்போது ஆடி 18ஆம் பெருக்கில் தண்ணீர் பெருகும் என்று பார்த்தால் இங்கு அவதூறுகள் பெருகிறது, வீண் சர்ச்சைகள் பெருகிறது. மக்களை அந்த சிக்கலில் இருந்து திசை திருப்பி வேண்டாத அருவருப்பான காட்சிகளை பார்க்க வைத்திருக்கிறார்கள் 2 கட்சிகளும். ரைட் சார், உண்மையிலே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது அருவருப்பான ஒரு இதுதான். உன்னங்கேட்ட நீட்டு போராட்டத்துக்கு ஏதாவது வெளி வந்தாங்களா? எதுவும் இல்லை. மேகதாது அணைக்கு ஏதாவது பெரிய இது வந்தாங்களா? வரல. தண்ணீர் திறக்கலன்ட்டு ஏதாவது வந்தா? உண்மையிலே திரு நிர்மல்குமார் அமைச்சர் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தண்ணீர் திறக்க வேண்டாம் என்று ஸ்டாலின் அவர் சொல்லியிருப்பார் மறைமுகமாக. அது உண்மைதான் சார். தண்ணி திறக்க வேணாம். ஏன்னா தண்ணி திறந்த கர்நாடகாவில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அங்கு தங்கள் உடைய குடும்பத்தின் சொத்து அழித்து விடுவார்கள், பாழ்படுத்தி விடுவார்கள். அப்படி என்ற பச்சோந்தித்தனத்தில் நடந்து கொண்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். நடப்பார் இல்லை. அப்படி என்றால் ஒரு எதிர்க்கட்சியின் தலைவர் சொல்லை அண்டை மாநில முதலமைச்சர் கேட்கும் வகையில் இருந்தால் அப்போது இவர்கள் கூட்டணி கட்சிக்காரர் அவர். இவர்கள் சொல் எடுபடாவிட்டால் என்ன திறமையாக ஆட்சி செய்கிறார்கள்? யாரு? தவக. சரி சாய், உண்மையிலே தண்ணீரை கொண்டு வர 2 மாதமாக என்ன சார் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே கர்நாடகாவுக்கு சப்போர்ட் செய்வார் சார். முன்னங்கிட்ட அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது கர்நாடகாவில் இதே டி.கே. சிவகுமார் நான் மேகதாது அணையை கட்டியே தீர்வேன் ஆட்சியில் வந்து அப்படி சொன்னார். அப்படி சொன்ன இதுக்கு அங்க போய் பிரச்சாரம் செஞ்சார் சார் காங்கிரஸுக்கு. இதே அப்போ முதல்வர் இருந்த ஸ்டாலின் அவர் இது தெரியாதா? நம்ம மாநிலத்துக்கு எதிரானது தெரியாதா? மாநில நலனுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றுதான் அவரை தோற்கடித்திருக்கிறார்கள் மக்கள். இப்போது அந்த மாநில நலனை காக்க வேண்டியது தவக. அது அந்த தவக அமைச்சர் இப்போதும் ஸ்டாலினின் சொல்லை சிவகுமார் கேட்கிறார் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்பட வேண்டாமா? அப்படி சொல்ல கேட்கிறார் என்றால் இவர் உச்சநீதிமன்றத்தில் முன்கூட்டியே சென்று அந்த தண்ணீரை பெறுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? சட்டத்துறை அமைச்சர் இவர் செய்திருக்க வேண்டும். செய்யாமல் நேற்று தான் செய்துவிட்டு சும்மா அவர் கையில் இருக்கிறது, இவர் கையில் இருக்கிறது அப்படி என்று சொல்வது இவர்களுடைய கையாலாகாத தனத்தை தான் காட்டுகிறது. அப்போனா இந்த திமுக உண்மையிலேயே இந்த தாவேக்காவை அவர்கள் ஒன்றும் அறியாத புதியவர்கள் சார். உண்மை இது சார். இப்படியே பண்ணிட்டு இருந்த நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆல நீங்கள் இப்படிலாம் செய்யலாமா? எத்தனை பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க. கையை முறைப்பேன், வா சட்டமன்றத்திற்கு ஆர்த்தோ டாக்டரோடு இருப்பேன், உன்னை இது பண்ணுவேன், இப்படிலாம் பேசுகிறாங்களே சார். சார் அது ஒரு உவமை போல.
உங்களை என்ன முதுகெலும்பை முறிப்பேன் அப்படி என்றால் உடனே முறித்து விட முடியாது. ஆட்சியில் அதிகாரத்தில் இவர்களின் ஆணவத்தை கொட்டத்தை அடக்குவார்கள். அதை இப்படி ஒரு உவமையாக பேசுவதுண்டு. சொன்னதை எல்லாம் செய்துவிட முடியுமா? அப்படி என்றால் உண்மையிலே இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு திரண்டு, அதாவது வெண்ணெய் திரண்டு வந்த சமயத்தில் பானை போட்டு உடைத்தது போல் திரு உதயநிதி செஞ்சிட்டார் இல்ல. இந்த எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு இது வந்தது, அருமையாக போயிருந்தது இல்லை. நுணனம் தன் வாயால் கெடும் அந்த அறிவு, அதாவது திமுகவுக்கு என்கின்ற அந்த கீழ்த்தரமாக பேசக்கூடிய தீப்பொறி ஆறுமுகம், மண்ணை ஸ்டெல்லா, வெற்றி கொண்டான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவங்க அப்படித்தானே பேசி அந்த கட்சியை நாரடிச்சு தோக்கடிச்சாங்க. இப்ப அந்த இது திரு உதயநிதியை எடுத்துட்டாரு. அவரும் ஒரு மூன்றாந்தர கட்சிக்காரர் தானே, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்க வீட்லயும் ஒரு பெண் இருக்காருல்ல. அப்படி இருக்க இப்படியெல்லாம் பேசுவது தகுமா? இல்லை, உதயநிதி பேசியதற்கு ஒரே நாளில் நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு தமிழ்நாட்டில் நடைபெற்ற மற்ற குற்றங்களில் எல்லாம் இவ்வளவு வேகமாக செயல்பட்டுள்ளதா? சீமானை கீழ்த்தரமாக ஏசுகின்றனர் தேவகவினர். அதேபோல் தேவகவில் உள்ள அமைச்சர்கள் பேச்செல்லாம் உலா வருகிறது மிக கடுமையாக. அதை காதில் கேட்க முடியாத அளவு ஆபாசமாக அருவறுக்கத்தக்க பேச்சுகள் எல்லாம், மிரட்டல்கள் எல்லாம் நாள்தோறும் வருகிறது. அதுபோல் சீமானா கோமானா இப்படியெல்லாம் கேட்டு பல வகையாக அவர்களின் மீதெல்லாம் இதே போல் ஒரே நாளில் நடவடிக்கை எடுத்து விட்டதா இந்த அரசு? அப்பனா நீங்க சொல்ற பார்த்தீங்கன்னா உண்மையிலே திரு விஜய் அவர்கள் தவறான பாதைக்கு போகிறார். அதாவது திமுக விரிக்கும் வலையில் அவர் வீழ்கிறார். அவர் சாதாரண நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருந்து எப்படி நடவடிக்கை எடுக்குமோ அப்படி நடவடிக்கை எடுத்தால் உண்மையிலே எம்ஜிஆர் போல் ஸ்ட்ராங்கா இனி திமுகவை தலை தூக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருக்க முடியும்னு சொல்றீங்க. இல்லை, அவர் இது வலைக்கு போகாத புலி. சென்னையில் கோட்டையிலும் வீட்டிலும் மாறி மாறி இருந்துக்கிட்டு ஆட்சிக்கு 2 மாதம் ஆயிருக்கு. ஆற்றில் தண்ணீர் வரலை. இந்த அன்புமணி போகிறார் எல்லை வரை, புலிக்குன்று வரை போகிறார் காவிரி ஆற்றில். புலிக்குன்றில் இருந்து பூம்புகார் வரை 3 நாட்கள் பயணிக்கிறார். இந்த ஆட்சியில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சென்றிருக்க வேண்டும். இந்த முதலமைச்சர் போய் பார்த்திருக்கலாம். அல்லது பெங்களூருக்கு இப்போது திட்டமிட்டதை ஜூன் 12ஆம் நாளில் அவர் சென்றிருக்க வேண்டியது கொல்லூருக்கு அல்ல, பெங்களூருக்கு சென்றிருக்க வேண்டும். அன்று முன்கூட்டி அறிவித்து அவர்கள் வாருங்கள் வர வேண்டாம் என்று சொல்லாமலேயே நேரில் தானாக முன்வந்து பெங்களூரில் சென்று பேச்சு நடத்தியிருக்க வேண்டும். இவ்வளவு தாமதமாக 2 மாதம் கழித்து இன்னும் அவர் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்துக்கும் போகவில்லை. ஒரு மாவட்டம் சென்னை, இன்னொன்று அவர் வீடு இருப்பது செங்கல்பட்டு. இதை தவிர எந்த மாவட்டத்துக்கும் போகவில்லை. அப்போனா திரு விஜய்க்கு அவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை, அரசாங்கம் நடத்த தெரியவில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்க புதியவர்கள், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தவறு செஞ்சுட்டான்றீங்களா? அது 5 ஆண்டு முடிவில் தான் தெரியும். அது அந்தந்த மக்களே உணர்வார்கள். நாம் சொல்ல வேண்டியதில்லை. அவர் இன்னும் ஒவ்வொரு சிக்கல் எழும்போதும் எங்கேயாவது ஒரு சட்ட சிக்கல் அல்லது அவருடைய துறை காவல்துறையில் ஒரு அநியாயம் நடக்கும் போதோ அங்கே போய் ஆறுதல் சொல்வதோ அல்லது தொலைபேசியில் அழைத்து சொல்வதோ, முந்தைய ஆட்சியில் தொலைபேசியில் அழைத்து சொன்னார். அதை ஒரு நாடகம் என்று கொண்டாலும் இவர் அந்த நாடகத்தை கூட இப்போது நடிக்கவில்லை. அப்பனா உண்மையிலே அதுவும் இந்த ஆட்சியின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் இங்கு வரக்கூடாது என்று திரு விஜய் அவர்கள் இந்த நாடகம் நடத்தி உள்ளாரா? நடத்தியிருக்கிறதாக சொல்லலாம். ஏனென்றால் முதல் கூட்டத்திலேயே ஒரு பையன் இருக்கிறான், அவர்களின் தந்தையை காணவில்லை என்றவர் இன்று உயர்நீதிமன்றம் கைது செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அதனால் எப்படி நடக்கிறதோ தெரியவில்லை. ஒருவேளை பிடித்து உள்ளே அடைத்திருந்தால்
அந்த பையனையும் காணவில்லையே என்று கிண்டல் செய்யும் அளவுக்கு இவர் மிகவும் முதல்வர் விஜய் அவர்கள் அந்த பக்கம் போயிருப்பாருன்றீங்க. ஆமாம், அவர் அடுத்தவரை கிண்டல் செய்யும், அதாவது சட்டமன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனைகள், சிக்கல்கள், மக்களின் வாழ்வுக்கு என்ன செய்யலாம், இப்படி வறட்சி இருக்கிறதே இதை போக்குவதற்கு என்ன செய்யலாம், இதை விவாதிக்க வேண்டும். அங்கே வந்து தன்னை ஏதோ மேலுலகத்திலிருந்து வந்து அரியணையிலிருந்து குதித்தவர் போலவும், மக்களெல்லாம் தனக்கு அடிமைப்பட்டவர்கள் போலவும், இந்த எதிர்க்கட்சியினரும் தங்களுக்கு 5 ஆண்டு அடிமைப்பட்டவர்கள் போலும் ஒரு பண்ணையார் மனப்பான்மையில் தான் அவர் நடந்து கொண்டுள்ளார். அதாவது தமிழகத்தில் நிறைய எவ்வளையோ பிரச்சனை இருக்குது. அதாவது மேகதாது பிரச்சனை இருக்குது, காவேரி பிரச்சனைக்கு, எல்லினோ 12 மாவட்டங்கள் வறட்சியில் பாதிக்கப்படுவது இப்போதான் இது இருந்து தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் குறுவை சாகுபடி பொய்த்து போனது. இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து திரு விஜய் அவர்கள் திரு உதயநிதி அவர்களை கைது செய்ய முன்பட்டது சாதாரண டெபர்மேஷன் கேஸுக்கு இப்படிலாம் எடுத்தது மிக தவறு என்று சொல்றீர்கள். ஆமாம், மிகப்பெரிய தவறு. இது நாட்டில் நிலவும் மோசமான சூழலை திசை திருப்பும் உத்தியாக கருதலாம். அப்பன்னா ஓகே, இது வந்து இப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் திசை திருப்புவதற்கு திரு விஜய் அவர்கள், திரு முதல்வர் அவர்கள் விஜய் இப்படிலாம் செய்து இருக்காருன்னு சொல்லியிருக்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், இந்த மக்கள் என்ன நடக்கிறார்கள், முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்குது, இது எப்படி போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.